ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல முட்டை கிரேவி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி முட்டை ஈஸியாக சுலபமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்ல சத்தானது கூட. நான் வந்து 1/2 டசன் முட்டை வேக வச்சுக்கிறேன். இந்த 1/2 டசன் முட்டையில் 2 முட்டை வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன். மீதி 4 முட்டை வச்சு தான் நான் இன்றைக்கி சமையல் செய்ய போகிறேன். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம்பு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நான் தட்டி சேர்த்துருக்கேன். இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இப்போது 2 ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சால்ட்டும் மஞ்சள் தூளும் சீக்கிரமாக அந்த வெங்காயத்தை வதக்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் 2 வெங்காயம் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 தக்காளி சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துடலாம். நான் ரெட் சில்லி பவுட்ரு, நம்ம வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுட்ரு தான் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். அடுத்து சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம், கருகாமல் இருக்கும் அதுக்காக. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அந்த முட்டையை இந்த மாதிரி கோடு போட்டுட்டு குழம்புல சேர்த்துக்கலாம். எதுக்காக இது அப்படின்னா நல்லா காரம் இறங்கும் அந்த முட்டைக்குள்ளே, அதுக்காக தான். இதே போல் அடுத்தடுத்த முட்டையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். 4 முட்டை நான் குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன். 2 முட்டை நான் வேக வச்சு கொடுத்துட்டேன் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்காக. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸு குக் ஆனது, தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோன்னா நல்லா சுண்டி வந்திருக்கும் குழம்பு. பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ இதை கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.